பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பாத். நான் கென்னினிவா ஹுக்முல் இஹ்வத்தி வல் அஹ்வாத் அஷகீகாத் அவுலியா பார்த்து கொண்டு வரோம். சுருக்கமாக நாங்கள் விளங்குறதுக்காக வேண்டி பார்ப்போம் நிபந்தனைகளை. அஸ்ஹாபு நிஸ்ஃப் எங்கன்னா அஸ்ஹாபு சுலுசைன் என்று வச்சுக்கொள்வோம். இதில் நாங்கள் 2 பேரை சாட்டுக்கு எடுப்போம். உதாரணமாக இதில் உஹ்த் ஷகீகாவை எடுத்துக்கொள்வோம். இந்த சாட்டில் உஹ்த் லிஅப் எடுத்துக்கொள்வோம். இவர்களுக்கு நிஸ்ஃபு கிடைக்கிறதாக இருந்தால் இவர்களுக்கு பூர்த்தியாக வேண்டிய நிபந்தனை 2 பேருக்கும் ஒரு நிபந்தனை தான். நான் சொல்லுவோம் அல் இன்ஃபிராத், 2 பேருக்கும் சேர்த்து ஒரு நிபந்தனையாக சேர்த்து எழுதுகிறேன் விளங்கும் என்பதற்காக வேண்டி. தனியாக வரணும். உஹ்து ஷகீகா ஒரு ஆளாக, உஹ்துலிய தனி ஒரு ஆளாக இருக்கின்ற பொழுது நிஸ்ஃப் எடுப்பதற்கு தகுதியாக ஆகின்றார். 2வது நிபந்தனையை நாங்கள் சொல்லலாம் அதமுல் முஅஸ்ஸிப். முஅஸ்ஸிப் இருக்கக்கூடாது. முஅஸ்ஸிப் என்று சொன்னால் இவர்களுடைய சகோதரர்கள் தான் முஅஸ்ஸிபாக வருவாங்க. உஹ்துன் ஷகீகாக்குரிய முஅஸ்ஸிப் யார் என்றால் அஹுன் ஷகீக் என்று சொல்லுவோம். உஹ்துன் லிஅப்புக்குரிய முஅஸ்ஸிப் யார் என்று சொன்னால் அஹுன் லில்-அப் என்று சொல்லுவோம். அதாவது முஅஸ்ஸிப் ஆசிப் என்று சொன்னால் மிஞ்சித பங்குகளை எடுத்துக்கொள்வார். அப்படி இல்லை என்று சொன்னால் டபுள் மடங்காக எடுத்துக்கொள்வார். 3வது நிபந்தனை என்று நாங்கள் சொல்லும் அதம் அஸ்ஸில் அஸ்ஸக்கர் வல்ஃபரா. அனந்தரக்காரர்கள் அந்த மௌத்தாகினவருக்கு அஸ்ஸுல் அஸ்ஸக்கர் அதாவது அப்ஜத் அவர்கள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி பிள்ளைகளும் இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் 3 பேருக்கும் ஒத்து வரும். ஆனால் ஒரு இடத்துல வித்தியாசப்படும். உஹ்து ஷகீகாவுக்கு மட்டும் ஒரு நிபந்தனை குறையும், உஹ்துல் லிஅப்புக்கு ஒரு நிபந்தனை கூடும். அது என்ன என்று சொன்னால் உஹ்து ஷகீகா இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் சொல்லுவோம் அதம் உஹ்த் ஷகீகா. எப்போ உஹ்து ஷகீகா இல்லாமல் போகிறாவோ அந்த கட்டத்தில் உஹ்துல் லிஅப் உஹ்து ஷகீகா கிடைக்க வேண்டிய நிஸ்ஃபை எடுத்துக்கொள்வார். இதுதான் இந்த நிஸ்ஃபை எடுக்கிறதுக்கு நாங்கள் லேசாக உஹ்து ஷகீகா உஹ்துல் லிஅப்புக்கு மத்தியில் விளங்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இதே பாட்டியை நாங்கள் சுலுசான் அப்படின்ட்டு வரப்போகல ஒன்றுக்கும் மேற்பட்டவங்க ஜம்மாக கருதப்படும் ஃபராயுடைய பாடத்தில். ஆனால் லொகாவில் 3 பேர் வந்தால் தான் ஜம் என்று சொல்லுவாங்க. ஃபராயுடைய பாடத்தில் 2 பேர் வந்தாலே ஜம்மாக கருதப்படும். எனவே நாங்கள் அதை கருத்தில் கொண்டு அல் அஹ்வாத் ஷகீகாத் என்று எழுதி கொள்வோம். இந்த இடத்துல அஹ்வாத் லிஅப் என்று எழுதி கொள்வோம். இப்போ இன்ஃபிராத் என்று சொன்னால் தனியாக வாரது என்று நாங்கள் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டான கருத்து முஷாரக்கா. முஷாரக்கா என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களாக வாரது அல்லது பார்ட்னர்ஷிப் ஆகி வாரதுன்னு சொல்லுவோம். அதே நிபந்தனை தான் அதமுல் முஅஸ்ஸிப், அதமுல் அஸ்லி அஸ்ஸக்கர் வல்ஃபரா, உஹ்து அல் அஹ்வாத் லில்-அப்புக்கு அதமுல் உஹ்து ஷகீகா. என்ன நிபந்தனைகள் வந்துச்சோ அதே சேம் நிபந்தனை தான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல வித்தியாசம். அது என்ன என்றால் நிஸ்ஃப் எடுக்கக்குள்ள இன்ஃபிராத் என்ற வார்த்தையை பாய்ப்போம், அதாவது தனித்து வருதல் என்று சொல்லி. சுலுசான் எடுக்கக்குள்ள முஷாரக்கா பார்ட்னர்ஷிப் ஆகி வார என்று பாய்ப்போம். இது 2 தான் வித்தியாசம். மற்ற நிபந்தனைகள் எல்லாமே 2 பேருக்கும் ஒன்றாகத்தான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தனியாக வரக்குள்ள இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.